எடுக்கிறதா? வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு போஸ் கொடு. நல்லா சிரி, நல்லா இன்னும் நல்லா சிரி. அப்படியே கன்னத்தில் கை வச்சு நில்ல. அப்படிதான், நல்லா சிரி. போதும் போதும் போதும். ஏய், எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிட, இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு. இப்படி நிக்கிறேன், அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி. அப்படி எடு எடு. நீ இப்படி எடு. எடுத்துட்டியா? ஏய், இன்னைக்கு உன் பேக்ல இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சது. யாரடி அந்த விஷ்ணு? என்னம்மா? யார் அந்த விஷ்ணுன்னு கேட்டேன். அம்மா, அது வந்து மரியாதையா சொல்லுடி யாருன்னு. கூட படிக்கிற பையன்மா. இரு, இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும். இன்னைக்கு அவங்க அவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு பாரு ஒண்ணு. வேண்டாமா, அப்பாட்ட எல்லாம் சொல்லிடாதீங்கம்மா, வேண்டாமா. அப்ப இனிமே அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுடி. இனிமே பேச மாட்டேம்மா. பேசுறது மட்டும் இல்லை, இனிமே அந்த பையனை பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லுடி. இனிமே பேச மாட்டேன், பார்க்க மாட்டேம்மா. அடியே, அந்த ஹெட்செட்டை முதல்ல கழட்டுடி. அப்பதான் நான் சொல்றது கேக்குதான்னு பாரு அவளுக்கு. ஹெட்செட்டை கழட்டுடி. என்னம்மா? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அந்த பையன் யாரு? அது என் கூட படிக்கிற பையன், என்னோட பாய் ஃப்ரெண்ட். எவ்வளவு நாளா நடக்குது இது? 1 வருஷமா. எங்கனால இதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது. நீங்க சம்மதிக்கலைனாலும் நான் அவடத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க சம்மதிச்சா உங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நான் கூட இறங்கி போயிடுவேன். போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவேன். நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம். நான் ரெடி ஆயிட்டேன். போலாமா கல்யாணத்துக்கு? என்னடி இது, சுடிதார் போட்டு வந்திருக்கிற? போய் தானியோட கட்டிட்டு வா, இல்லைன்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க. சரிம்மா, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். நான் ரெடி ஆயிட்டேன். போலாமா கல்யாணத்துக்கு? என்னடி ட்ரெஸ் இது? தெரியல, ஜீன்ஸ் டாப்பு. இதை போட்டுட்டா கல்யாணத்துக்கு வர? எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? போய் சாரி கட்டிட்டு வா. இது என்ன என்னோட கல்யாணமா? சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கு எனக்கு இதான் கம்ஃபர்ட்டா இருக்கு, அதனால இதான் போட்டு வந்திருக்கேன். சொந்தக்காரங்களும் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கடி. அவங்களுக்காக என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் என்னால மாத்த முடியாதுமா. நீங்க வரதா இருந்தா வாங்க. எனக்கு சாரி எல்லாம் எனக்கு கட்ட தெரியாது. எனக்கு அது இல்லாம இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் இதுதான் போட்டு வருவேன். என்ன திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துக்கு? ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருக்கிறேன். நின்று காலையில வலிக்குது. என்ன என்ன விஷயம்? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நீ என்ன மறந்துடு, நானும் ஒன்றை மறந்துடுறேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம். என்னால உங்களை மறக்க முடியாது. நீங்க வேணா என்ன மறக்கலாம், என்னால உங்களை மறக்க முடியாது. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட காதல் உங்களுக்கு புரியணும். நான் அதுக்கும் தயார். இப்பவே போறேன். இப்பவே போய் என்னோட காதல் எவ்வளவு புனிதமானது, ஆழமானதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னோட காதல் புரியும். என்ன இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான்? சாரி பேபி, எங்கள் வீட்டில் நம்மளை பற்றி சொன்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன மறந்துரு. நினச்சேன் இப்படிதான் பண்ணுவான்ட்டு. சரி, நானே எப்படிடா கழட்டி விடலான்ட்டு இருந்தேன். அவனா போயிட்டான். சரி, அடுத்து யாரு கிடைப்பான்னு பார்க்கலாம். என்ன எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வரேன்னு உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா எதா இருந்தாலும் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கோங்க. ஆமாம், வீட்டில் உங்கள் பொழுதுபோக்கு என்னென்ன? பொழுதுபோக்குனா
எங்கள் வீட்டு பக்கத்தாலே எங்கள் மாமா பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா நொண்டி, பல்லாங்குழி, அப்புறம் தாயம் இதெல்லாம் விளையாடுவோம். அப்புறம் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அப்பா புக்கு வாங்கிட்டு வருவார், கதை புக்கு. அதெல்லாம் படித்து அப்படியே டைம் போகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது காதல் அந்த மாதிரி ஏதாவது ஐயோ, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு பையன் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான். அது நான் அப்பாட்ட கொடுத்துட்டேன். சமைக்க தெரியுமா? சிக்கன் குழம்பு, அப்புறம் புளி சாதம், ரசம் இதெல்லாம் நல்லா வைப்பேன். என்ன 10வது படிச்சிருக்கீங்க? வரைக்கும் போனேன். 10வதுல பப்ளிக் எக்ஸாமில் 2 இடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். அதனால அப்பா இனிமே படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு தையல் கடையில் தையல் படிக்க போயிட்டுருக்கேன். ஹலோ, ஹாய். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதா உங்கள் வீட்டில் சொன்னாங்க. சொல்லியிருந்தாங்க. உங்களை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப்பில் தோசையும் சட்னி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே. உங்கள் ஹாபிஸ் எல்லாம் என்ன? சோஷியல் மீடியாவில் தான் நிறைய ரொம்ப நேரம் வந்து அதில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் வீட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் கிச்சன்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். சமைக்க தெரியுமா உங்களுக்கு? நூடுல்ஸ் நல்லா சமைக்க தெரியும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்துச்சா? ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது நான் வந்து அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் வந்து ஈகோ ப்ராப்ளம். பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிங்கிள். ஓகே, என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம். உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்க. கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம். ஓகேனா ஓகே, இல்லை நம்மளுக்கு ஒத்து வராதுன்னா அதோட எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே.